இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலில் பாக்கியா எவ்வளோ பேக்காக இருக்காங்கிறத பற்றி தான் திருப்பி பார்க்க வேண்டியது இருக்குது. நம்மளும் எத்தனையோ தடவை பார்த்தாச்சு, இவங்க கொஞ்சமாக திருந்துவாங்க, உருப்பிடுவாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு தெளிவு பிறக்கும் அவங்க மனசில் அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. நான் பேக்கலட்சுமி தாங்க, பாக்கியலட்சுமின்னு ஏதோ பேரை தப்பாக வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காங்க. உண்மையிலே பார்த்து பாவமாக இருக்குன்ட்டு கோபிக்கிட்ட இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னா என்னோட ஹோட்டலில் மேனேஜராக வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. இது வரைக்கும் இவர் செஞ்சிருக்க காரியங்கள், இவர் எப்படிலாம் இவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு இவங்க ஜெயிக்கக்கூடாது, இவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிறத யோசிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சும் கூட அவரை போய் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. அப்போவே நம்ம முடிவு பண்ணிட்டோம் பேக்குன்ட்டு. ஒன்றா அவர் ஓவராக பேசுகிறாரு, என்ன நடச்சிட்டு இருக்க மனசில் இடியட், உங்ககிட்ட நிப்பா நடச்சியா அப்படிங்கிறாரு. யார் ஐடியட், நீ தான் ஐடியட், கம்பெனி நடத்த தெரியாமல் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துட்டா பய அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். அதையும் சொல்லலை, அங்கிட்ட பரிதாபமாக நின்றுருந்தாங்க. இப்போ டக்குன்னு ராதிகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டூ மச், இதெல்லாம் ரொம்ப டூ மச் பாக்கியா. ஒருத்தர் கீழே பிஸ்னஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அவர் கீழே வந்துட்டாருங்கிறதுக்காக அவர் கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னா, நான் நிஜமாக தான் சொன்னேன் அப்படின்னா, அவரை பார்த்துக்கிறதுக்கு அவருக்கு அவரை பற்றி அக்கறைப்படுறதுக்கு நான் இருக்கேன், நீ யாருன்னு கேட்காத குறையாக கேட்டாங்க. இப்போவாச்சும் வெக்கம் வந்துருக்கணும், கிடையாது, வரவே இல்லை சுத்தமாக. ஸோ இப்போ நைட் என்ன ஆயிடுச்சுன்னா, மேலே போயிட்டு இப்போ ராதிகா யார்கிட்ட நான் அவமானப்படக்கூடாதுன்னு நினச்சோன்னா அவங்கள்ட்டே அவமானப்பட்டேன், பாக்கியா நான் அசிங்கப்படுத்திட்டாங்க, இப்போ சந்தோஷமாக கோபி உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறதே ஒரு புரியல. அப்படி நான் என்ன பண்ணுறது, நல்லா தான் நடந்துக்கூடாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வளரிக்கிட்டே இருந்தார் எப்பயும் போல். உடனே ஒரு ஆம்பளைக்கு வேலையில் தான் தன்னோட ஈகோவும் தன்னோட கௌரவமும் இருக்கும், அது போயிடுச்சுன்னு எப்படி நான் அவன்கிட்ட சொல்கிறது, நான் தினமும் ஏமாற்றிட்டு வெளில போனேனே, அதை நான் சந்தோஷப்பட்டு விருப்பப்பட்டு பண்ண நினைக்கிறியா, வேறு வழி தெரில எனக்கு, எல்லாரும் என்னை எப்படி மதிப்பாங்கன்னு நினச்சேன் அப்படின்னா உடனே இனிமேல் என்கிட்ட எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிடணும், சத்தியம் பண்ணுங்க அப்படின்னா ஒன்று கண்டிப்பாக காட் ப்ராமிஸ் நான் உன்ட்ட சொல்லிடுறேன். இது வரைக்கும் ராதியா கிட்டக்க மட்டும் அவர் ஒரு 15 தடவை காட் ப்ராமிஸ் சொல்லியிருக்காரு. அதுலேயும் குடிச்சிட்டு வரமாட்டேன்னு பல தடவை சொல்லிட்டு குடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ என்னன்னா புதுசாக இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, இவங்களும் நான் நம்பிடுறாங்க, ஓகே இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க, நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நைட்டெல்லாம் தூக்கம் வராமல் பாக்கியா வேலை தரேன்னு சொன்னது, செடியன் நான் இருக்கேன்னு சொன்னது, ராதிகா அவமானப்பட்டேன்னு சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காரு இவர். அதே சமயத்தில் அவங்க அம்மா பார்த்தா ஈஸ்வரி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ ஈஸ்வரி ஏதாச்சும் ஏழற அப்படின்னு இப்போ ராமமூர்த்தி விசாரிச்சா அப்போ சொல்கிறாங்க, என் பிள்ளை நல்லா இருந்தான், என் பிள்ளை ஒழுங்கான வேலையில் இருந்தான், இப்போ அவனுக்கு வேலை போயிடுச்சு, அவனோட பிள்ளைங்களே அவனை எப்படி மதிப்பாங்க, இப்போ எப்படி இருக்கானே தெரியலையே அப்படிங்கும்பொழுது உடனே அவன் கடன் வாங்கினதையாச்சும் எங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாரு தாத்தா. அவன் சொல்ல வேணான்னு தடுத்துட்டாங்க, அவனே பார்த்துக்கிறான்னா, இப்போ இங்கே மட்டும் தான் கடன் வாங்கினானா, என்ன பண்ணி வச்சிருக்கான், வேற யார்ட்டையும் கடன் வாங்கியிருக்கானா, இல்லை இது இல்லாமல் ஏதாவது பிரச்சனை என்ன பெருசாக இருக்காங்கிறத சொல்லவே மாட்டான். அப்படிங்கும்போது 18 லட்ச ரூபா சொலையா பாக்கியா தூக்கி கொடுத்தாலே அது என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு தாத்தா. தெரியலங்க, அதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான், அதையும் கொண்டு போய் பிஸ்னஸில் போட்டானா இல்லை அவகிட்ட கொடுத்து வச்சிருக்கானா, இந்த சமயத்தை அதை எப்படி கேட்கறன்னு எனக்கு தெரியல, ஆனால் என்ன பண்ண போறான் அவனும் தெரியல, இந்த சமயத்தை யார் அவனுக்கு வேலை தருவா, இவ்வளோ வயசாயிடுச்சு, அவனுக்கு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு அதை பற்றி வேற பேசிட்டு இருக்காங்க. அதான் எனக்கும் புரியலன்னு பேசிட்டு நீ வருத்தப்படாத அழாதன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனைகள் மாற்றி பிரச்சனையாக வருதே அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. புலம்பி எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு காலையில் பார்த்தா டீ குடிக்கும்போது பாக்கியா டீ எல்லாம் கொடுக்குறாங்க. அப்பயும் ஒரே சோகமாகவே இருக்காங்க. இந்த நடக்கிற கொடுமைக்கு எப்படி தூக்கம் வரப்போகுது, தூக்கமும் வரல, ஒன்றும் வரல, என் வாழ்க்கையே போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. எப்பயும் போல் என் பிள்ளை போயிட்டான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படி இப்படின்னு பேசி, எத்தனை வருஷம் நான் இருக்க போகிறேன்னு தெரில அப்படின்னு பேச டக்குன்னு பாக்கியா கிளம்பி போய் கை நிறைய அடுக்கடுக்காக நகையை தூக்கிட்டு வராங்க. வீட்டிலே வச்சுருப்பாங்க போல். ஸோ நகையில் கொண்டு எல்லாத்தையும் மொத்தமாக கையில் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே என்னது அப்படின்னா, நீங்கள் எனக்கு போட்ட நகை அதெல்லாம் ஏன் இப்போ கொடுக்குற, உங்கள் பையனுக்கு ஒரு வேலை தேவைப்படலாம், அவர் கொடுங்க, அவருக்கு அது உதவட்டும் அப்படின்னா, அதெல்லாம் வேணாம் பாக்கியா, இது நான் உனக்காக கொடுத்தது, நாங்கள் உனக்காக கொடுத்தது அப்படிங்கிறாங்க. எனக்காக கொடுத்தா என்ன பரவாயில்ல, எனக்கும் அவருக்கு எதுவும் இல்லைனா கூட அவர் வாழ்க்கையில் அவர் சந்தோஷமாக இருந்தால் நினைப்பேன் நான், அவரோட கஷ்டத்தை பார்த்தா எனக்கும் கஷ்டமாக இருக்குன்னு ரொம்ப நல்லவங்களா பேசி இவங்க கையில் இருக்க நகையும் கொடுத்தாங்க. ஏற்கனவே 18 லட்ச ரூபா காசு கொடுத்தாங்க, அது என்னாச்சுங்கிறது தெரியல. அவர் 18 லட்ச ரூபா காசு இது கொடுத்தாங்கன்னா வீட்டை விட்டு அவரை துரத்துறதுக்கு, வீட்டை வாங்குறதுக்கு. இப்போ அவர் இங்கே தான் இருக்காரு, அதுக்கு வாடகையில் கொடுக்குறாங்கன்னா இல்லை, வீட்டு செலவுக்கு மட்டும் காசு கொடுப்பாராமா. அதே ராதிகா நான் இனிமேல் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அவர் செஞ்ச அவமானங்களுக்கு நான் செஞ்சது கம்மி தான், இவங்க நான் சொன்னது கூட ஒன்றுமே இல்லை அப்படின்னு பாக்கியா சொன்னது, ஓ நேரம் பார்த்து பழி வாங்குறீங்களா அப்படின்னு ராதியாவும் வேற கேட்டுட்டு போகிறாங்க. இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியது. கடைசியில் இப்போ நகையை கொடுத்து போயிட்டாங்க, நீங்கள் வச்சுக்கோங்கன்ட்டு. உடனே பாத்தியா அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறவ கூட அப்படியே மன்னிச்சிருவா பாக்கியா ஒரு கருணை கடல் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ பேசிட்டு இருக்காரு தாத்தா. உடனே அப்படியே ஈஸ்வரி அமைதியாக இருக்காங்க. அடுத்து நாளைக்கே திட்டுவாங்க பாக்கியா அப்படிங்குவாங்க. வெக்கம் மானம் கொஞ்சம் கூட நன்றி கடன் எதுவுமே கிடையாது, கிராட்டிடியூடுங்கிறது கிடையவே கிடையாது உனக்குலாம். ஸோ இப்போ இந்த சமயத்தில் இப்போ இன்னமும் கோபி அப்படியே எங்கேயும் போகாமல் உட்காந்துருக்காரு மாடியிலே. எதுவுமே எனக்கு பிடிக்கல, என் வாழ்க்கையே பிடிக்கலன்ட்டு. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இனியா வராங்க. இனியாட்ட இனிமேல் உனக்கு எதுவும் வாங்கி தர முடியாதுன்னு நினைக்காது, அப்பா வேலைக்கு போய் வாங்கி தரேன், உன்னை வெளில கூட்டு போகிறேன் அப்படின்னா, சே அப்படிலாம் யோசிக்காதீங்க டேடி அப்படின்னு அவங்க சொல்லும்போது செடியன் வந்துடுறாரு. என்னப்பா அப்படி அமைதியாக இருக்கீங்க, வாங்கப்பா ஜாகிங் போகலாம், ஜாகிங் போகிற டைம் ஆகிடுச்சு அப்படின்னா,
அப்படியே அமைதியாக இருக்காரு. இன்றைக்கி ஜாகிங் வேணாம் அப்படின்னா, எல்லா நாளும் ஜாகிங் போகணும்ப்பா, நீங்கள் தானேப்பா சொல்லியிருக்கீங்க, வாங்கப்பா போகலாம், வாங்க கீழே ஷூஸ் இருக்கா வாங்க போகலாம் அப்படின்னு செழியன் கூப்பிட்டு போகிறார். ஸோ செழியன் வந்து சரி பண்ணுறாரு, இந்த பக்கம் வந்து இனியா வந்து சரி பண்ணுறாங்க. அப்படியே வந்து அதை பார்த்து ராதிகா சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பாக்கியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நான் உதவி பண்ணுறேன் என்னையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட எதுக்கு கெஞ்சுறாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். அந்த கதையில் பாக்கியா பண்ணுற பேக்குத்தனங்களை பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா